காட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மே தின 1ஆம் நாளிலே மே தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உழைப்பாளர் தினம். வேலை செய்கிறவர்கள் உழைப்பாளிகள், கடினமாக உழைக்கிறவர்கள், கம்பெனியில் உழைக்கிறவங்க, ரோடுகளில் உழைக்கிறவங்க, பில்டிங்ஸில் உழைக்கிறவங்க. நம்ம தேசத்தில் உழைப்பாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க. உழைப்பாளிகள் இல்லாமல் நம்ம தேசம் ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு உழைப்பாளிகள் தேவை. ஒரு ரயில்வே ட்ராக் போடுவதற்கு உழைப்பாளிகள் தேவை. ஒரு பஸ்ஸினுடைய வடிவமைப்பு செய்வதற்கு உழைப்பாளிகள் தேவை. எல்லாவற்றுக்குமே உழைப்பாளிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய அந்த வேலையின் காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் ஒரு நாளை குறிப்பிட்டு மே 1 தினத்தை குறிப்பிட்டு அது மே தினம், உழைப்பாளர் தினம் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லா உழைப்பாளர்களுக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளிடுவாராக. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேறி கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். வேலை செய்கிறவர்கள் இந்த நாள் வேலை செய்கிறவர்களுக்கான நாள். வேலை செய்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாளாக இருக்கிறது. இந்த நாள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம், இந்த நாள் உழைப்பாளிகளுடைய நாளாக இருக்கிறது. சுறுசுறுப்புடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சோம்பேறியன் எறும்பிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். நீ வாழ்வதற்கு சுறுசுறுப்பு தேவை. உன் வேலையில் சம்பாதிப்பதற்கு சுறுசுறுப்பு தேவை. அப்படி சுறுசுறுப்பு இல்லாமல் உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் கூட ஒரு சோம்பேறியை பார்த்து அவனை ஆசீர்வதிக்க முடியாது. நீ கையிட்டு செய்கிற வேலை என்று சொல்கிறார். நீ வேலை செய்தால் அவனை ஆசீர்வதிப்பேன். நீ வேலை செய்தால் உன் களஞ்சி நிரப்பப்படும். நீ வேலை செய்தால் உன் வயல்காடு நல்ல விளையும் என்று சொல்லுகிறார். உனக்கு அவர் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பிறந்த இடம் ஒரு இடம், ஆனால் ஆபிரகாம் ஆண்டு அனுப்பின இடம் ஒரு இடம். ஆண்டவர் அனுப்பின இடத்துல அவரை ஆசீர்வதித்தார். அனுப்பின இடத்துல அவருடைய செல்வங்கள் பூமி தாங்காமல் இருந்ததாம். செல்வ சீமானாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் வேலை செய்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிற ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வியாதிஸ்களாக ஜெபிக்கிற பொழுது சுகமடைவார்கள். மருத்துவனுக்காக ஜெபிக்கிற பொழுது எழும்புவார்கள். அப்படியே எழும்பலை நடக்கலை என்று சொல்ல முடியாது. வேலை செய்தியா ஆண்டு கேட்பார். ஜெபம் பண்ணினையா, போய் ஆஸ்பத்திரியில் ஊழியம் செஞ்சியா, வியாதியசன சுகம் பெறலைன்னு சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணியான்னு கேட்பார். ஆஸ்பத்திரிக்கு போனியா, வியாதியசனை பார்த்து ஜெபித்தாயா, மருத்துவனை எழும்பலைன்னு சொல்ல முடியாது. மருத்துவனுக்காக போய் எழும்புன்னு சொல்லி ஜெபித்தாயா, விசுவாசத்தை நீ பார்த்தா, நீ செய்தாயா, உன் விசுவாசத்தை நாங்கள் அப்ளை பண்ணியான்னு ஆண்டு கேட்பார். ஆகவே நீ கையிட்டு செய்கிற வேலை, ஊழியங்கள், பிரயாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். உலகத்தின் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியத்தின் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை உயர்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேலைகளிலும் ஊழிய ஸ்தலத்தில் உயர்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே உழைப்பவனே உயர்ந்தவன் என்று அநேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் உழைக்கிறார்களோ அவர்தான் உயரே வருவார்கள். உழைப்பவர்களே உயர்ந்தவர்களாக இருக்கிறார். ஆகவே உழைப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அவளுக்கு நன்மை செய்கிறார். ஆகவே இந்த மே 1ஆம் தினம் உழைப்பாளர் தினம். இந்த உழைப்பாளர் தினத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுவோம். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். முக்கியம் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம் தேசத்தில் உழைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேச முன்னேற்றத்துக்காக, தங்கள் முன்னேற்றத்துக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும். அதே போல் ஊழியம் செய்கிறவர்களை